ஓம் நமச்சிவாய. இன்று ஆடி மாதம் சித்திரை நட்சத்திரம். பெருமிழலை குறும்ப நாயனார் அவர்களின் குரு பூஜை தினம். காரைக்காலில் ஸ்ரீ கைலாசநாதர் திருக்கோவிலில் மிக சிறப்பாக அனுசரிக்கப்பட்டது. காவிரி பாயும் சோழ வளநாட்டில் பெருமிழலை என்ற ஊரில் குறும்பர் இனத்தில் அவதரித்தவர் இந்த நாயனார். இவர் சிறுவயது முதலே சிவபெருமான் மீது பக்தியும் அன்பும் கொண்டு நமச்சிவாய என்னும் திருவைந்தெழுத்தினை இடைவிடாது உச்சரித்து சிவனடியார்களுக்கு திருத்தொண்டு செய்து வந்தார். இப்படி சிவத்தொண்டில் ஈடுபட்டு வந்த நாயனார் இறைவனின் திருவருளால் திருத்தொண்டத்தொகை பாடிய சுந்தரரின் அடியாராகும் வாய்ப்பு பெற்றார். சேக்கிழாரின் வரிகளில் நாளும் நம்பி ஆரூரர் நாமம் நவீன்ற நலத்தாலே ஆளும் படியால் அணிமாதி சித்தியான அணைந்ததன் பின் மூளும் காதலுடன் பெருக முதல்வர் நாமத்து அஞ்செழுத்தும் கேளும் பொருளும் உணர்வுமாம் பரிசு வாழ்வ கெழுமினார். சுந்தரரை பணிந்ததாலேயே அவருடைய நாமத்தை சொன்னதாலேயே அஷ்டமா சித்திகளும் கிடைக்க பெற்றாராம் இந்த நாயனார். அஷ்டமா சித்தி பெற்று சிவபெருமானின் அஞ்செழுத்தை நாளும் ஓதி வாழ்ந்து வரலாயினார். சகல சித்திகளும் வரப்பெற்ற நாயனார் தன்னுடைய குருவான சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவஞ்சை களத்திலிருந்து ஆடி மாதம் சுவாதி நட்சத்திரத்தன்று திருக்கயிலாயம் செல்லவிருப்பதை தன்னுடைய யோக சக்தியால் அறிந்து கொண்டு அவர் இல்லாத இந்த பூவுலகத்தில் தன்னால் வாழ இயலாது, எனவே என்னுடைய வாழ்க்கையையும் நான் முடித்துக்கொண்டு சிவன்தாள் செல்வேன் என்று யோக வலிமையால் கபால மோட்சம் அடைந்தார் என்று சேக்கிழார் வரிகளில் 4 கரணங்களும் ஒன்றாய் நல்ல அறிவு மேற்கொண்டு காலும் பிரம நாடி வழி கருத்து செலுத்த கபால நடு ஏலவே முன்பயின்ற நெறியெடுத்து மறைமூலம் திறப்ப மூல முதல்வர் திருப்பாதம் அணைவார் கைலை முன்னடைந்தார். ஆடி மாசம் சுவாதி நட்சத்திரத்திற்கு முதல் நாள் ஆடி சித்திரை அன்றே இந்த பெருமிழலை நாயனார் தன்னுடைய குருவிற்கு முன்பாகவே சிவபதம் சென்றடைந்தார், திருக்கயிலையை அடைந்தார் என்று பெரிய புராணம் சொல்கிறது.